மறுநாள் அதே மாதிரி உப்பு மூடையை கழுதை மேலே ஏற்றி அதே மாதிரி கூட்டிகிட்டு போனாராம். ஆனால் அந்த கழுதை என்ன பண்ணணும், ஒரு தடவை தானே தெரியாமல் விழுந்துச்சு. அடுத்த தடவை என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து அதை ஓடையை கடக்கணும். ஆனால் அந்த கழுதை என்ன செஞ்சுதான், நேற்று தானே நமக்கு நல்லா லேசாக பாரம்லாம் குறைஞ்சிட்ட, இன்றைக்கி நம்ம அதே மாதிரி விழுவோன்னு வேணும்னே அந்த இடத்துல என்ன செஞ்சுதான், உடனே அங்கேயே இந்த ஓடையில் விழுந்தோடனே திரும்ப நனைஞ்சி உப்பெல்லாம் கரைஞ்சி அதுக்கு லேசாகிடுச்சான். அன்றைக்கி அவருக்கு நஷ்டமாயிட்டான். ஆனால் 2 நாள் தொடர்ந்து பார்த்தவொடனே அந்த வியாபாரிக்கு சந்தேகம் வந்ததான். இந்த கழுதை நம்மளை ஏமாத்துறதுக்காக டெய்லி என்ன செய்யுது, அந்த ஓடையில் கீழே விழுது, நமக்கு உப்பெல்லாம் வேஸ்ட் ஆகுது, அப்போ இந்த கழுதைக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணாராம், உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை வச்சாராம். என்ன செஞ்சாராம், பஞ்சு மூட்டையை. உடனே இந்த கழுதை என்ன செஞ்சது, அதே மாதிரி நடந்து போச்சு. தண்ணி வந்தோடனே அதே மாதிரி கீழே விழுந்தோடனே என்னாகும், பஞ்சு மூட்டை என்ன செய்யும், பஞ்சு எல்லா தண்ணியும் உறிஞ்சி லேசாக இருந்துற மூட அதுக்கப்புறம் பயங்கர வெயிட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அதால் நடக்கவே முடியலை. ஏன், பஞ்சு ஃபுல்லாக ஈரத்தெல்லாம் ஈர்த்து மூட ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. பஞ்சும் தண்ணியும் சேர்ந்து நல்லா வெயிட் ஆயிடுச்சு. உப்பு தண்ணி